வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன தான் பார்க்க போகிறோன்னா, மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக ஹார்திக் பாண்டியாவுக்கும் எல்எஸ்ஜி கேப்டனாக ரிஷப் பந்துக்கு தான் மேட்ச் நடந்தது. இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஐபிஎல்லே கோலாகல கொண்டாட்டமான மேட்சாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தோட கிளாசிக்காக சொல்லலாம். சைலண்ட்டாக எல்எஸ்ஜி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. டாஸை வின் பண்ணால் மும்பை இந்தியன்ஸ் பேட் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனரான ரோஹித் சர்மாவும் ரியான் ரிக்கல்டன் ரெண்டு பேரும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா எங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கிலே ஹிட்மேனு 2 பாலுக்கு 2 6 அடித்து அடுத்த பாலே அவுட் ஆகி வெளியேற, பட் ரியான் ரிக்கல்டன் மட்டும் பொறுமையாக அடிச்சுட்டு இருந்தாப்புல அவரோட வேறு லெவலான வெறித்தனமான ஒரு ஃபார்மை வந்து கன்னிப்பார். ஏன்னா குண்டன் டிகாக்கோட ஜெராக்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து குண்டன் டிகாக்கு அந்த வான்கடே ஸ்டேடியத்தில் பண்ணாத சம்பவமே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வர்றவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாமே வான்கடையில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி வந்து ரியான் ரிக்கல்டன் போட்டு பொழந்தெடுத்தது மட்டும் இல்லாமல் 50 ரன்களை அடித்து டீமுக்கு ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்துட்டு அந்த பெவிலியன் திரும்பும்போது ஐயோ மிஸ் அவுட் ஆயிடுச்சே, செஞ்சுரி வந்து மிஸ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் தான் போனார். நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக செஞ்சுரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வான்கடையை பொறுத்த மட்டும் மற்ற வெளியே அடிக்க மாட்டார். வான்கடையில் கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி இவர்கிட்ட இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தாலே வான்கடையில் ஒரு செஞ்சுரி போட்டுறாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்கார் ரியான் ரிக்கல்டன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ், அதாவது மிஸ்டர் 360 ஹை ஆன் லிமிட், ஸ்கை இஸ் தி நோ லிமிட், அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். தலைவன் 6 அடிக்கிறதுல வேறு மாதிரி அந்த கிரவுண்டையே ஒரு சுற்றி காமிக்கிறதுல தலைவனை அடிச்சுக்க வேறு யாருமே கிடையாது. ஏன்னா வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸு அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு, ரிவர்ஸ் குரூப்பு, ஸ்வைப் ஷாட்டு எல்லாம் போட்டு பிறந்திருக்கிறதுல வேறு லெவலு. இந்த ரவி பிஷ்ணோய்க்கு வந்து 4 தடவை அவுட் ஆகிருக்காரு ரவி பிஷ்ணோய் பாலில். ஸோ இந்த தடவை ரவி பிஷ்ணோய் பாலில் பெருசு இம்பேக்ட்லாம் கிடையாது. தலைவன் பாலே தூக்கி லெக் சைடில் 6 அடிக்கிறாப்புல. இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் ரவி பிஷ்ணோயை உட்கார சொல்ல வேண்டியது தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. அவர் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் எல்லாம் அதை முட்டி போட்டு அடிக்கிறாரு பின்னாடி. ஹார்திக் பாண்டியா தம்பித்து போன தரும். இது ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, 19,000 சில்ட்ரன்ஸை வந்து நீட்டா அம்பானி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க மேட்ச் பார்க்குறக்காக. இது வந்து இயர் ஆன் இயர் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த தடவை ஏப்ரல் 27 வந்து பார்த்திங்கன்னா நீட்டா அம்பானி இங்கே கொண்டு வந்து அந்த சில்ட்ரன்ஸ் வந்து எஜுகேஷன் மட்டும் சாதிக்க முடியாது, ஸ்போர்ட்ஸ்லேயும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அவேர்னஸ்க்காக கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. வேறு லெவலாக இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் சூர்யா ஒரு 2 போட்டு பொழந்து பெவிலியன் திரும்ப, அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு 200+ ரன்ஸ் அடித்தே ஆகணும் அப்படின்னு மும்பையோட இன்டென்ட்டு. அதை காப்பாற்றணும்னா நம்ம கார்பின் போஸும் நமன் தீரும் கடைசியாக ஃபினிஷிங் டச்சு வேறு லெவலாக இருந்தால திக்பீஸோட பாலை அந்த ஒரு ஓவரில் 22 ரன் அடித்து 19வது ஓவரு வேறு லெவலில் ஃபார்மில் வந்துட்டாங்க 2 பேர். பட் இருந்தாலும் 215 ரன்னு இம்மாலய டார்கெட்டை லக்னோ எப்படி சேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த 3 பேர் தான். அந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா மிட்டில் மார்க்ஸ், எய்டன் மார்க்கரம், நிக்கலஸ் பூரன் 3 பேர் தூக்குனா அவங்க எப்படி இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுவாங்கன்னு பெரிய கேள்விக்குறி. கிட்டத்தட்ட மும்பை 20 ஓவருக்கு 215 ரன் அடித்து 7 விக்கெட் இழந்துருந்தாங்க. பட் ரியான் ரிக்கல்டன் 58 ரன்னும், மயங்க் யாதவ் 2 விக்கெட் எடுத்திருந்தார். மயங்க் யாதவ் பெரிய இன்ஜூரிலேருந்து வந்தாலும் பட் விக்கெட் எடுத்தார். பட் எல்எஸ்ஜி நீடட் 216 ரன்ஸ் டு வின். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண மிட்டில் மார்க்ஸும் எடன் மார்க்கரமும் ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ரொம்ப திணறாப்புல. டப்புன்னு வந்து எடன் மார்க்கராம ஜஸ்பீட் பும்ரா வந்து தூக்கி விட்டாப்புல. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா
இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க. மிட்டில் மார்ஸ் போட்டு பொலவாக, அது பும்ரா ஓவர்லேயே ஒரு செகண்ட் டயர் அடிக்கிறாரு. தீபக் சஹர் ஓவர் அவுட் ஆஃப் தி ஸ்டேடியமே அடிக்கிறாப்புல, எனக்கே சாக்கி. பட் இருந்தாலும் மும்பை மனசு தரலாமல் டப்புன்னு ஏடன் மார்க்கர் விக்கெட் எடுத்ததுனால மும்பை வந்து கேமுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். செம்ம இன்டென்ட்டு. இந்த மேட்ச்சில் ஆரஞ்சு கேப்பு நம்ம சூரியகுமார் யாதவ் வாங்கியிருக்கா, அந்த இதில் பார்த்தாலே தெரியும். ஆனால் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருந்து ஆரஞ்சு கேப் வாங்குறதில் பெரிய விஷயந்தான் நான் சொல்லுவேன். எங்கேயும் இறங்குறப்பெல்லாம் நான் டப்புன்னு வந்து ஆரஞ்சு கேப் வாங்கிட்டார். பும்ரா வேறு லெவலு. அதுக்கப்புறமா மிட்டில் மார்ஸ் நிக்கி புராணம் செய்யாத இடமே கிடையாது. ஏடன் மார்க்கரம் போனால் என்ன, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மிட்டில் மார்ஸ் ஒரு ரெண்டில் அதிரடியாக ஆடி ஏடன் மார்க்கர் இருக்கும்போது சப்போர்ட் பண்ணாரோ, அதே மாதிரி இப்போ நிக்கி பூரன் இறங்கும்போது மிட்டில் மார்ஸு ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பட் நிக்கி பூரன் என்ன மனுஷியா நீயே, நிக்லஸ் பூரன் போட்டு புலன்னு புலந்து எடுத்துட்டான் நிக்லஸ் பூரன் தீபக் சஹரோட ஓவரை. அதுக்கப்புறம் மிட்டில் மார்ஸ் புழக்க, நிக்கி பூரன் புழக்க, அங்கே வந்து வான்கடை ஸ்டேடியமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட விக்கெட்டு எப்போதாண்டா எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வான வேடிக்கை வந்து காமிக்கிறதுல இவங்கள விட்டால் வேறு யாருமே கிடையாது. அந்த மாதிரி அவன் கையில் கடப்பாற மாதிரி வச்சுருக்கிறான் ஒரு இதை. அதுக்கப்புறமா மிட்டில் மார்ஸு அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப பின்னாடி நிக்லஸ் பூரன் போட்டு உலன்னு பொழந்துட்டு இருந்தா ஒரு சமயத்தில் எப்படியாவது இவனை விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வேறு லெவலில் ஒரு கம்பேக்கு. யார் தெரியுமா, நம்ம வில் ஜாக்ஸு டப்புன்னு வந்தாப்புல நிக்லஸ் பூரன் விக்கெட்டு. எனக்கே ஷாக்கிங்கு. அதாவது லெஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர் தான் தேவைப்படும், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தலைவன் அதில் வில் ஜாக்ஸு வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். டப்புன்னு வந்தால் டப்புன்னு நிக்லஸ் பூரானை தூக்கி விட்டா. அதாவது வில் ஜாக்ஸை பொறுத்த மட்டும் ஒரு விக்கெட்டு தான் கிடைக்குன்னு சொல்லி பாண்டியா எதிர்பார்த்தாப்பட. ஏன்னா அது இன்க்ளூட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரன் மெயின் விக்கெட். பட் அந்த வேலையில் விழுந்தது நிக்லஸ் பூரனும் அவர் ப்ளஸ்ஸு அதையும் இன்னொரு விக்கெட்டு விழுந்தது. ஃபஸ்ட்டு பாலே 4 அடித்தார் ரிசர்வ் பண்ணிட்டு, அடுத்த பாலே ஜாக்ஸோட ஓவரில் அவுட்டு. இப்படியே போயிட்டு இருந்தால் இந்த டார்கெட்டை யார் தான் வின் பண்ணுவா, யார் தான் அடிப்பா அப்படின்னு பார்க்கும்போதே யாருமே அடிக்கலை. பும்ரா ஏற்கரும் என்னும் கோவிலில் நான் வேற லெவல் ஏற்கர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டாம் பாருங்க. 2 விக்கெட்டு கட்டார்னு 2 ஏற்கரில் 2 விக்கெட். பும்ரான் வேற லெவல், பும்பரா 4 விக்கெட்டு பையன் வேற மாதிரி இன்டென்ட்டு போட்டு 6-4ன்னு அடிச்சிட்டு இருந்த டீமை டப்புன்னு உள்ளே கொண்டு வந்து அப்துல் சமாடையும் பின்னாடி வந்த ஆவிஸ் கானையும் ஆல்ரெடி ஏடன் மார்க்கரம் அதுக்கு பின்னாடி எவனவன விக்கெட்டை எடுத்து மேட்சை எங்கேயோ போகிற மேட்சை டப்புன்னு வந்து சோழி முடிச்சு விட்டான் பும்ரா. தலைவன் வேறு மாதிரிங்க, எந்த மாதிரி அந்த மாதிரி. கடைசியாக ஃபைனலாக மும்பை வந்து 54 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அந்த 54 ரன் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு வெரி குரூசியல். இன்னும் டாப் ஆஃப் தி டேபிள் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.889 வந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அது வந்து இங்கே காமிக்குது. பட் ஹார்திக் பாண்டியா சூரிய வந்து செலிப்ரேஷன் அவுட்ஸ்டாண்டிங் லாஸ்ட்லி. பட் இருந்தாலும் இந்த கம்பேக் வேறு மாதிரி. தொடர்ந்து 5 மேட்சாக கன்சிக்யூட்டிவாக ஜெயிக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. அது யாரால் முடியும்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ்னால் மட்டும்தான் முடியும். மக்களே நீங்கள் சொல்லுங்கள், மும்பையோட இந்த தொடர்ந்து 5 மேட்ச் வெற்றி பெற்று கம்பேக் கொடுத்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.